சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம் ஏரிகள் வறண்டு வற்றியதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரிகளில் இருந்து குடிநீர் எடுக்க முடிவு செய்தது. அதன்படி மாங்காடு அருகே உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியான சிக்கராயபுரம் கல்குவாரியை தேர்வு செய்து அங்குள்ள நீரை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியது. ஆய்வில் இந்த நீரை குடிநீராக பயன்படுத்தலாம் என்று முடிவு வந்தது. இதையடுத்து கடந்த 1 மாத காலமாக சிக்கராயபுரம் கல்குவாரியில் இருந்து சுத்திகரிப்பு நிலையம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ராட்சத குழாய்கள் புதைக்கப்பட்டன. முதற்கட்டமாக அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட 450 HP சக்தி கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டு அதிலிருந்து நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் கன அடி நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைவிடப்பட்ட இந்த கல்குவாரியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குட்டைகள் உள்ளன. இதில் 22 குட்டைகளில் குடிநீர் எடுக்க தேவையான நீர் இருப்பு உள்ளது. ஒவ்வொன்றிலும் சுமார் 500 மில்லியன் கன அடியில் இருந்து 1000 மில்லியன் கன அடிக்கும் அதிகமான நீர் இருப்பு உள்ளது என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த பணி சென்னையில் நடைபெற்று வருவதாகவும் இங்கிருந்து இன்னும் 120 நாட்களுக்கு குடிநீர் எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அணைகளும் ஏரிகளும் வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்க கல்குவாரி குட்டைகள் தமிழகத்தின் நீர் ஆதாரமாக மாறியிருப்பதை உணர்ந்தாவது வரும் காலங்களில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம் மற்றும் வேல்ராஜ்.